அடுத்தபடியாக நாம் இந்தியாவை குறித்து காணப்போகிறோம். We are going to see about the prophecies about India. இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் விஞ்ஞான ரீதியாகவும் உலக நாடுகளின் கவனம் ஈர்க்கப்படுவதாக இருக்கும். The world countries will take notice of India's scientific breakthroughs and rapid economic growth. விண்வெளித்துறையில் புதிய வல்லரசாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. ஆதித்யா L1 விண்கலம் தன்னுடைய இலக்கை அடைந்திருப்பதாக பிரதமர் மோடி பதிவிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பிரபஞ்சத்தை ஆய்வு செய்வதற்காக எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோளை PSLV C-58 ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. பெங்களூருவில் உள்ள ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்த எக்ஸ்போசாட், திருவனந்தபுரத்தில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் தயாரித்த செயற்கைக்கோள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த செயற்கைக்கோள்கள் என்று மொத்தம் 11 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. 2004 கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்தோனேஷியா நிலநடுக்கம் ஏற்படுவதால் அந்தமான் பகுதியிலும் இவ்வாண்டு இருக்கும். As an earthquake occurred in Indonesia according to the prophecy given in 2004, this year Indonesia and Andaman will be affected the same. தற்போது வங்கக்கடலை ஒட்டியுள்ள அந்தமான் பகுதிகளிலும் ரிக்டர் அளவுகோலில் 5 என்கின்ற அளவில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. விக்னேஷ், பழையச்சேரி இப்போ அந்தமான் கடல் பகுதியில் இப்போ இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருப்பு. இதை தொடர்ந்து இப்போ கண்காணிக்கும் பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கா? உலகில் குறிப்பிடப்பட்ட வரிசை எண் 20 படி இந்தியாவிலும் பெண்கள் இராணுவத்தில் சேர முன் வருவார்கள். As mentioned earlier in the prophecy about the world, Indian women will also step forward to join military forces. ராணுவத்தில் உள்ள காவல் பிரிவில் காலியாக உள்ள 100 இடங்களுக்கு சுமார் 2 லட்சம் பெண்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளனர். ராணுவத்தில் சேர பெண்கள் ஆர்வம் காட்டி வருவதற்கு உதாரணமாக இந்த நிகழ்வு விளங்குகிறது. அண்மையில் போர் விமானங்களில் 6 பெண் விமானிகள் போர் தாக்குதல் பயிற்சி பெற்றனர். தற்போது 15 லட்சம் ஆண்களை கொண்ட ஆயுதப்படையில் பெண்களின் பங்கேற்பும் அதிகரிக்க உள்ளது. ராணுவத்தின் ஜவான் பிரிவில் பெண்கள் பணியாற்றுவதற்கு சுமார் 100 இடங்களே காலியாக உள்ள நிலையில் 2 லட்சம் பெண்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த மாத இறுதியில் பெல்காமில் நேர்முக தேர்வு நடத்தப்பட உள்ளது. ஆண்டுதோறும் 100 பெண்களை ராணுவத்தின் காவல் படை பிரிவில் இணைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சீனா ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தக ரீதியாக மட்டுமல்ல, இராணுவம் மற்றும் ஆயுத வர்த்தக சம்பந்தமான ஒப்பந்தம் ஏற்படும். India will not only sign a treaty with China and Russia for trading, but will also sign for military and arms trade. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்று டெல்லி வருகிறார். பிரதமர் மோடியுடன் நாளை அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே சுமார் $500 கோடி மதிப்புடைய ஏவுகணைகள் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இது தவிர மேலும் 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடல் பகுதியில் எண்ணெய் வளம் இருப்பதை கண்டுபிடிப்பார்கள். They will discover oil reserves close to the Arabian Sea. मेजर ऑयल डिस्कवरी इन इंडिया। जी हाँ फ्रेंड्स, या एक्सट्रैक्शन कह लीजिए, किया गया है 7th of January 2024। गुड न्यूज जो कहती है कि इंडिया में कुछ न्यू ऑयल डिपॉजिट्स मिले हैं बेस्ड इन दी कृष्णा गोदावरी बेसिन को जाकर मिलता है और वहाँ अपना एक डेल्टा फॉर्म करता है। उस रीजन में ONGC ने अपना ऑयल प्रोडक्शन शुरू भी कर दिया है. இமயமலை பகுதியில் பனி உருகுதல், நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவுகள் உண்டாகும். சிம்லா, நேபாள், திரிபுரா, பஞ்சாப், டெல்லி வரை நிலநடுக்கத்தை உணர முடியும். Landslides and earthquakes will occur and glaciers will melt in Himalayan regions. There will be seismic activity felt till Shimla, Nepal, Tripura, Punjab and Delhi. வெப்பமயமாதலால் இமயமலையில் உள்ள பனிப்பாறைகள் கனத்தை இழந்து உருகி வருவதால் 200 பனிப்பாறைகளில் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கும் நேபாளத்தில் இன்று அதிகாலை 3:59 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் உறுதி செய்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் இரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பல இடங்களில் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேறினர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியில் இரவு 10:30 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது.